வணக்கம் மக்களே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் இதை வாசிப்பேன். மனசுக்கு ரொம்ப சமாதானம் கிடைக்கும். நீங்களும் இதை வாசித்து பயன்பெறுங்கள். ஓகே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4லிருந்து 8 முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரை, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆம் மக்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கவலைகள் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு தெரியப்படுத்துங்கள். அதற்கு பிறகு நாம் எப்பொழுதும் நல்லதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.